السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على رسولك سيدنا وشفيعنا ومولانا محمد النبي الأمي وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعطلت الأعمال المصيب ذكره وريا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لي خمسة أطفي بها حق الوباء الحاتمة المصطفى والمرتضى وبناهما والفاتحة. قال الله تعالى في محكم تنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهذا كتاب أنزلناه مبارك. صدق الله المولانا العظيم. الله جل شانه تعالى பேரன்பிற்கும் பேரருளுக்கும் உரித்தான மேலான நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் நம் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாகுக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் இந்த அதிகாலை பொழுதிலே சுபஹனுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லமான இந்த மஸ்ஜிதிலே அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்களோடு இந்த அதிகாலை பொழுதிலே நிறைவேற்றும் பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் வழங்கினான். அத்தகைய ரஹ்மானுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி. கருணையாளனே, இரக்கமுடைய ரப்பே, இரட்சகனே, எங்கள் அனைவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்களுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தம், மனைவி மக்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம்கள், எங்களிடத்திலே துஆவை வேண்டியிருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து எங்கள் அனைவர்களுடைய வாழ்விலும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் ஈமானினுடைய குடும்பத்தையும் ஷரீஅத்தின் பிரகாரம் வாழ்வதிலே இன்பத்தையும் எல்லா விதமான ஹைர் பரக்காத்துக்களையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, அனைத்து விதமான நோய் நொடிகள், பலா முசீபத்துக்கள், கஷ்டங்கள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள் அனைத்தையும் விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் வீடு வாசல் வாகனம் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, உலக வேதனை, சோதனை, தகரனுடைய வேதனை, நாளை வறுமை நாளுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி நாளை கியாமத்திலே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் ஷஃபாஅத்திற்கும் உரித்தானவர்களாக ஆக்கி உயர்தரமான சுவனமதியிலே உன்னத நபிமார்கள், நல்லோர்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்களோடு இருந்து உன்னுடைய லிகா என்கின்ற சந்திப்பை காணும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க பரக்கத்தான அல்லாஹ்வுடைய மாதமான ரஜப மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்களிலும் பரக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகம் அதிகம் பொழிய செய்கின்றார். இனிமேல் வருகின்ற தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வரக்கூடிய நாட்களாக இருப்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாக வழங்குகின்றோம். எனவேதான் அதிகம் அதிகம் அபிவிருத்திக்கும் பரக்கத்திற்கும் நமது உயிரிலும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் பொருட்களில் பரக்கத்தை, ஒரு பொருள் பரக்கத்தாக இருக்கின்றது என்பதனுடைய அடையாளம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரயோஜனம் நீடித்து நிலை
நியமமாக இருக்கும். அதே போன்று அது குறைவாக இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நிறைவான வேலையை செய்யும் என்பதாக பார்த்தோம். ஒவ்வொன்றிலும் கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள், பொருட்களிலே பரக்கத்துண்டு. அதே போன்று நாம் வளர்க்கக்கூடிய உயிர் பிராணிகளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை ஆகமாக்கி இருக்கின்றானோ அதிலே பரக்கத்துண்டு என்பதற்கு உதாரணமாக ஆடை பார்த்தோம். ஆட்டினுடைய பெருக்கம் கண்ணுக்கு தெரியாது. பரக்கத் என்பது நம்முடைய பார்வைக்கு புலப்படாது, பார்வைக்கு அப்பாற்பட்டது. அதுபோன்றுதான் எப்படி பொருள், இடம், காலம் இதிலெல்லாம் பரக்கத் இருக்கின்றதோ அதே போன்று மனிதர்களிலும் இருக்கின்றார்கள். பரக்கத்தானவர்கள், அல்லாஹ்வுடைய அருள் வளம் பெற்றவர்கள், பரக்கத்தானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை பரக்கத், அவர்கள் வந்து போனால் அந்த இடம் பரக்கத். அதில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் நம் உயிரினும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்கள் வீணடி முழுவதும் அல்ல, அவர்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்துமே பரக்கத். அவர்களுடைய வியர்வை பரக்கத், அவர்களுடைய எச்சி பரக்கத். ஹதீஸிலே நிறைய சம்பவங்கள் இதற்கு ஆதாரமாக சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே அது பரக்கத். அவர்கள் ஒருவரை பார்த்து அல்லாஹ்விடத்திலே பரக்கத்துக்காக துஆ செய்வார்களே, ஆனால் அவர்கள் அந்த பரக்கத்தை முழுமையாக அனுபவித்த பிறகே அவர்கள் முடித்திருக்கின்றார்கள். அனுபவித்தவர்கள் சொல்லுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியின் தலையிலே தங்களுடைய பரக்கத்தான கையை வைத்தார்கள். அவர்கள் முடியை கூட கடைசி வரை வெட்டவில்லை. அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கம் முழுவதும் அவர்களுடைய பேச்சு, வார்த்தை, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம், அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட குர்ஆன், இன்னா அன்ஸல்னாஹு ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக். இந்த கிதாப் இருக்கின்றதே வேதம், இது பரக்கத். இப்படி ஒவ்வொன்றையும் பரக்கத்திற்காக வேண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். துஆவாக செய்தவர்கள், துஆவாக செய்து கொடுத்த பொருட்கள் அனைத்திலும் பரக்கத்தை நாம் கண்கூடாக ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஒரு சம்பவம், சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை வந்தார்கள். வந்து, நாயகமே, நான் ஒரு பையை வைத்திருந்தார்கள், அதிலே சில பல பேரித்த கனிகளை வைத்திருந்தார்கள். அதற்காக வேண்டி துஆ செய்து கொடுக்க சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதை எடுத்து வெளியில் வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த பேரித்தங்கனிகளை வெளியில் வைத்தார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். துஆ செய்து முடித்தவுடன் அந்த பேரித்தங்கனிகளை எல்லாம் அள்ளி அந்த பைக்குள்ளாக போட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் கொடுத்து, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த பையை கவிழ்த்து விடக்கூடாது என்பதாக சொல்லி, இதை நீங்கள் உங்களுடைய மேனியோடே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் உண்ணுங்கள், பிறகு கேட்டால் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் திறந்து மட்டும் பார்த்து விடாதீர்கள். அதே போன்று திறந்தும் பார்க்கக்கூடாது, அதே போன்று கவிழ்த்தவும் கூடாது பையை என்பதாக துஆ செய்து சொல்லிக் கொடுத்தார்கள். சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அந்த பையை வைப்பேன், எடுப்பேன், சாப்பிடுவேன், கொடுப்பேன். என்னிடத்தில் யாராவது பசிக்கின்றது என்று கேட்டால் அதற்குள்ளாக கைவிடுவேன், கொடுப்பேன். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பரக்கத். எதுவரை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு முடிந்தது. சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய খিলাফத், அவர்களுடைய ஆட்சி காலம் அதுவும் முடிந்தது. சய்யிதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அமீருல் முஃமினீனான ஆட்சி காலம் அதுவரை என்னிடத்தில் அந்த பை ஒட்டிக்கொண்டே இருந்தது. நான் எடுப்பேன், சாப்பிடுவேன், கொடுப்பேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத் என்று சொன்னால் எண்ணிக்கையில் மாத்திரமல்ல, அது நீடித்து நிலைத்திருப்பதிலும் பரக்கத்தை செய்திருக்கின்றார். எனவே சய்யிதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். மதீனாவில் வைத்து ஷஹீதாக்கப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய ஃபித்னா ஏற்பட்டுச்சு. அந்த குழப்பத்தில் சய்யிதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட தினத்திலே அந்த
பை எங்கே தொலைந்தது என்பது எனக்கு தெரியாது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லோருக்கும் ஒரு கவலை, எல்லோருக்கும் ஒரு கவலை. செய்தனா உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களே என்பதாக. ஆனால் எனக்கு 2 கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தாக ஓதி கொடுத்த, துஆ செய்து கொடுத்த அந்த பேரித்தம் பை காணால் போய்விட்டதே, தொலைந்து விட்டதே என்கின்ற வருத்தம் எனக்கு இன்னும் இருக்கின்றது என்பதாக கடைசி காலம் வரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதாக பார்க்கின்றோம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்த அத்துணையும் பரக்கத்தாக இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களிலே தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் புறத்திலிருந்து இறக்கி அருளக்கூடிய பரக்கத்துக்களை, அபிவிருத்திகளை முழுமையாக பெற்று வாழ்ந்து வெற்றி பெற்று ஜெயசீலர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் யாவரையும் சேர்ப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان